இல்ல 2 கேமரா தான் ரோல் ஆயிருக்கு. 1 2 ஓகே. ஆல் கேமரா ரோல் ரெடி. வணக்கம், நான் நடிகர் மீசை ராஜேந்திரன். என்னோட சித்திரகுப்தன் ரமேஷ் நடிகரும் வந்திருக்கிறாரு. ஏன் வந்திருக்கோம் கலெக்டர் ஆபீஸுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஆலங்குளம் தொகுதிக்கு உட்பட்ட பாப்பாக்குடி ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஓடக்கரை துலுக்கப்பட்டியில மேங்கோ பைன் ஸ்டார் எஸ்டேட் கிரஷர் வச்சிருக்கிறாங்க. அவங்க சுமார் 350 ஏக்கர்னு சொல்றாங்க. அங்க சட்டத்துக்கு அப்பாற்பட்டு, அதாவது பெரிய பெரிய போர் மிஷினை வச்சு 60 அடி 70 வண்டியில குழிய தோண்டி அதுல வெடிமருந்தை ஃபில் பண்ணி வெடிக்க வச்சு அதுல இருந்து ஜல்லி கிரஷரு எம்சாண்டல் மணல் எல்லாம் எடுத்து இங்க இருந்து கேரளாவுக்கு கொடுக்கறாங்க. அரசு விதிகளுக்கு அப்பாற்பட்டு இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஏரியாவில் இருக்க வீடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கீரல் விழுந்து போச்சு. எங்க மாவட்ட செயலாளர் அண்ணன் பழனிசங்கர் அவர்கள், ஒன்றிய செயலாளர் ரவிச்சந்திரன் எல்லாம் அதை போய் ஆய்வு செஞ்சாங்க. ஆய்வு செஞ்சு அதை எங்க அந்நியாருக்கு அனுப்பி விட்டாங்க. எங்க அந்நியார் என்னை உடனடியா போய் அதை மனு கொடுத்து அது என்னன்னு பாருங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா நிறைய வீடுகள் வெடிப்பு விழுந்து கீரல் விழுந்துச்சு. காலையில 4 மணிக்கு மேல வெடி வைக்கிறாங்க. மக்கள் தூங்க முடியல. கை குழந்தைகள்ல இருந்து படிக்கிற குழந்தைகள் வரைக்கும் எல்லாமே கஷ்டமா இருக்கு. 20 டயர் 30 டயர் வச்ச பெரிய பெரிய வண்டிகளை, ட்ரக் வண்டிகளை வச்சு இங்க இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் கேரளாவில் கொண்டு கொடுக்குறாங்க. அரசு விதிக்கு அப்பாற்பட்டு நிறைய சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சுமாரா ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய் சொல்றாங்க தகவல். அப்ப பாத்தீங்கன்னா மாசம் 30 கோடி, வருஷத்துக்கு 360 கோடி ரூபாய். இங்க உள்ளுக்குள்ள நிறைய இடங்கள் புறம்போக்கு இருக்கு. அடுத்தவங்க லேண்ட் எல்லாம் வளைச்சு போட்டு அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு சில அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் சப்போர்ட்டா இருக்கிறதாவும் சொல்றாங்க. இந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க கலெக்டரை பார்த்து மனு கொடுத்திருக்கிறோம். 27ஆம் தேதி ஒரு முற்றுகை போராட்டம் பண்றோம். எங்க அந்நியார் என்ன தகவல் சொல்லி விட்டுருக்காங்க அப்படின்னா, இவங்க சரியா நடவடிக்கை எடுக்கலன்னா அந்நியார் தலைமையிலேயே எங்களுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன், மாநகர மாவட்ட பொறுப்பாளர் ஜெயச்சந்திரன் மற்றும் புறநகர் மாவட்ட செயலாளர் விஜய் வேலாயுதம் மற்றும் எங்களுடைய தென்காசி தெற்கு மாவட்டம் பழனிசங்கர், வடக்கு மாவட்டம் சோலை கனகராஜ் இவங்களுடைய ஏற்பாட்டுல டிசம்பர் 5ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு முற்றுகை போராட்டம் பண்ணுவோம்னு சொல்லி அந்நியார் சொல்லி இருக்கிறாங்க. இது தமிழக அரசு உடனடியாக கவனத்துக்கு எடுத்து நடவடிக்கை எடுக்கணும். அங்க உள்ள மக்கள் பீஸ்ஃபுல்லா இருக்கணும். சட்டத்துக்கு உட்பட்டு இந்த கிரஷர் நடக்கணும் அப்படிங்கிற வேண்டுகோள் வைக்கிறதுக்கு நாங்க கலெக்டர்கிட்ட மனு கொடுத்திருக்கிறோம். கலெக்டர் இல்ல டிஆர்ஓ மேடத்துல கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். 27ஆம் தேதி ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கேட்டிருக்கிறோம். நிச்சயமா அனுமதி கொடுப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. அப்படி அனுமதி கொடுக்கட்டாலும் மக்களுக்காக தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் அந்நியார் அவர்களும் அதனுடைய நிர்வாகிகளும் ஜெயிலுக்கு போறதுக்கு, மக்களுக்காக நாங்க ஜெயிலுக்கு போறதுக்கு தயாரா இருக்கிறோம். அதே இடத்துல அதே கிரஷருக்கு முன்னாடி 27ஆம் தேதி ஆர்ப்பாட்டம், முற்றுகை போராட்டம்.